கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி மேலே தேவையில்லாத ஒரு வம்பு இழுத்து பழிய போட்டு ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சுட்டாரு நம்மளோட மருது. ஏன்னா கார்த்திங்க இருந்தால் கல்யாணத்துக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் அனுப்பிச்சிட்டாரு. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜராஜன் போயிட்டு ரேவதி கிட்ட சொல்கிறாரு. கார்த்தி மாப்பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளோட ரேவதி போய் இதுக்கு நியாயம் கேட்குறாங்க. மருது, சாமுண்டீஸ்வரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரகலா இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எதுக்காக கார்த்தி மாமாவை போலீஸ் பிடிச்சிட்டு போக வச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக அவரை ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம மருது சொல்வார், ரேவதி அவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயே தப்பாக அடித்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸை ஒரு வழி பண்ணியிருக்கான். அது எப்படி என் ஃப்ரெண்ட்ஸை இப்படிலாம் பண்ணும்போது நான் சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ பார்த்திங்கன்னா ரேவதி அவங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லுவாங்க, அம்மா இந்த மாதிரி கார்த்தி மாமா நியாயமான மனுஷன், அவர் தேவையில்லாத பிரச்சனை பண்ண மாட்டார். நீங்கள் தேவையில்லாமல் அவர் உள்ளே வச்சுருக்கீங்க. இப்போ நான் உடனே இப்போ கார்த்தி மாமா இங்கே வந்தாகணும், இல்லை நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன ரேவதி மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதி சொல்லுவாங்க, ஆமாம்மா நீங்கள் என்ன செத்துருவன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்தை நடக்க வைக்கலையா, அதே மாதிரி தான் இவர் மட்டும் இப்போ இங்கே வரலன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாண மேடைக்கு. கார்த்தி மாமா இந்த ரிசப்ஷனுக்கு இப்போ வரலைன்னா நான் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன், நான் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சண்டை போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன ரேவதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா ஒரே வார்த்தை, இப்போது கார்த்தி மாமா இங்கே வரணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கல்யாணமே நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சந்திரகலா பார்த்திங்கன்னா, என்ன ரேவதி உனக்கு அந்த கார்த்தி தான் பெருசாக போயிட்டானா, இங்கே உன்னோட மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போகிற மருது மாப்பிள்ளையோட உனக்கு கார்த்தி தான் பெருசா முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்கமா. ஆமாம் எனக்கு கார்த்தி மாமா தான் முக்கியம்னு சொல்லிடுவாங்க. இப்போ நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், போயிட்டு நான் மாமாவை நானே கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே ஃபோன் பண்ணி ஒழுங்கு மரியாதையாக இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்குங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லும்போது ரேவதி கிளம்பிடுவாங்க. அப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுவாங்க, மருதுகிட்ட சொல்லி மாப்பிள்ளை இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தை அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே அவன் கை வச்சுருக்கான், என்ன அத்தை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, விடுங்க மாப்பிள்ளை வேறு இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அதெல்லாம் தாலி கட்டினதுக்கப்புறம் நம்ம இதை அவங்கள பார்த்துக்கலாம், நீங்கள் தயவுசெய்து இப்போது நான் சொல்கிறத செய்யுங்க, உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி கேஸை வாபஸ் வாங்குங்க, இப்போ இதை தவிர நம்மளுக்கு வேறு எந்த வழியும் இல்லைன்னு சொல்லும் போது, சரி அத்தை நான் உடனே பண்ணுறேன்னு சொல்லிட்டு மருது கேஸை வாபஸ் வாங்கிடுவார். ரேவதி போய் பார்ப்பாங்க நம்மளோட கார்த்தியை. பார்த்துட்டு நம்மளோட கார்த்தி என்ன ரேவதி நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னாச்சு மாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சின்ன தகராறு அப்படின்னு சொல்லுவார். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க எப்படி கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கார்த்தி கேட்பாரு. அப்போது அவங்க எங்கே வாபஸ் வாங்கினாங்க, நான் தான் வாபஸ் வாங்க சொல்லி, இல்லைன்னா இந்த கல்யாண மண்டபத்திலேருந்து நான் வரவே மாட்டேன் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் இப்போ வாபஸ் வாங்கினாங்க, அவங்களே ஒன்றையெல்லாம் வாங்கலை அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. இப்போ க்யூட்டாக நம்ம கார்த்தியை எனக்காக நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ரேவதி பாசமாக சொல்கிறாங்க, ஏன் மாமாக்காக நான் வரமாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்து கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ரேவதியை கூட்டிகிட்டு கார்த்தி வராரு. காரில் நானே உன்னை எடுத்துகிட்டு போய் மண்டபத்தில் சேஃபாக விட்டுறேன் வா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, மாமா நீங்கள் கல்யாணத்தில் தான் இருக்கணும் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு அதே சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி. அப்போது நம்ம கார்த்தி டக்குன்னு என்ன ரேவதி பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு திருப்பியும். அப்போ இல்லை மாமா நான் எங்கே பயந்தேன் அப்படிலாம் இல்லை, ஒருவேளை நான் கல்யாணத்தில் வரமாட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவ்வளோதான். இப்போது நம்ம ரேவதி நீங்கள் இந்த மண்டபத்தை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, கல்யாணம் முடிவு இருக்குன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்த்திங்கன்னா கார்த்தியை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலா, சாமுண்டீஸ்வரி, மருது பார்த்துட்ருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா மீதி பேர் அதாவது நம்ம ராஜராஜன், மயில்வாகனம் இவங்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு இருக்கும்போது சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா நாளைக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆக போகுது, ஆனால் இவங்க பார்த்தியா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா எல்லோரும் முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது, விடு சந்திரா நம்மளுக்கு இப்போ ஒரே காரியம் மாப்பிள்ளை தாலி கட்டணும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்.
சீரியல்ல ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இதோட வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து முருகனை வந்து தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா முருகன் வந்து சொன்ன இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா வந்து முருகனை தேடி வந்து அலைஞ்சிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து நம்மளோட சிவனாண்டி முத்து வந்து தேடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஒரு இடத்துக்கு பின்னாடி வந்து உட்கார்றாரு. அப்ப முருகன் வந்து டக்குன்னு மேல ஏஞ்சி ஓடிடுறாரு. நம்மள பாத்துட்டு போறாங்க. சிவனாண்டியும் முத்து 2 பேரும் துரத்துக்கிட்டு பின்னாடி வந்து போறாங்க. கார்த்தியும் வந்து இறங்கி வந்து